ஏஆர் முருகதாஸுக்கு கண்டிப்பா ஒரு வெற்றி வேண்டும்ன்ற அதாவது வந்து தோல்வியோட விளிம்புல நின்னுகிட்டு இருக்காரு அவர் வந்து. அப்படி விழுந்தா தோல்வியோட பாதாளம், இப்படி வந்தா வெற்றியோட ஒரு உச்சம் அப்படின்னு சொல்லலாம். கட்டாயம் ஒரு வெற்றி தேவை அப்படின்றவர். அதே சமயத்தில் சிவகார்த்திகேயன் போன படத்துடைய வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு 2மே போராட்டமான ஒரு விஷயங்க வந்து. ஒரு வரிசையா கட கட கடன்னு 8 படங்களை கொடுத்துட்டு வந்த ஒரு டைரக்டர் அடுத்தடுத்து ஒரு தோல்வி படங்களை அதுவும் பெரிய ஹீரோக்களை வச்சு கொடுக்கும் பொழுது அந்த டைரக்டர் அப்படியே தூக்கி அப்படி ஓரமாக வச்சிருவாங்க. அது அந்த பக்கம் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. முருகதாசன் சொல்கிறேன், அவ்வளோ வெற்றிகளை கொடுத்த ஒரு நபர் அதுக்கப்புறம் பார்த்தா குரங்க வச்சு ஒரு படம் படம் பண்ணிக்கிட்டு இருக்காருனாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. எல்ராம் சரோட கமலஹாசன் ஆஃபீஸுக்கு மேலே தான் அவருடைய ஆஃபீஸ் ஒன்று இருந்தது. அந்த பக்கம் யாரும் கூட போவே இல்லையா வந்து. நீங்கள் வெற்றி இருக்கும்பொழுது தான் ஜேன்னு உங்களை வந்து சினிமாவில் வந்து கூட்டம் வந்து நிற்கும். நீங்கள் ஒரு 2 தோல்வியை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தெருவில் நடந்து போனால் கூட சரிங்க, இப்படி திரும்பிக்கிட்டு தான் போயிடுவாங்க. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த மதராசி படம் சிவகார்த்திகேயனை தாண்டி முருகதாஸுக்கு எவ்வளோ முக்கியமான படம் அப்படின்னு வந்து இண்டஸ்ட்ரியே பேசிகிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் சொல்லவே தேவை, அமரன் ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அமரன் மேலே 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த இட்டு ராஜ்கமல் ஃபிலிம்ஸே திணற வச்ச ஒரு இட்டு வந்து கமலஹாசனும் பெரும் மகிழ்ச்சியில் எப்படி வந்து விக்ரமில் ஒரு கணிசமான ஒரு தொகையை லாபமாக சம்பாரிச்சாரோ அதே மாதிரி அமரனில் ஒரு கணிசமான தொகை சம்பாரிச்சார் அவர் வந்து. அது ஓப்பனாகவே ஒத்துக்கிட்டாரு. இப்போ என்னென்னா, மதராசி படம் 2025 ஜனவரியில் தொடங்கி ஆகஸ்ட் வந்துட்டோம், செப்டம்பர் வரப்போகிறோம். இத்தனை மாதத்தில் உண்மையிலே தமிழ் சினிமாவுக்கு ஆக்சிஜன் கொடுத்த ஒரே படம் கூலி தாங்க வந்து. கூலி மேலே 1000 விமர்சனம் சொன்னால் கூட சரி, கூலிக்கு அப்புறம் எந்த பெரிய படமும் கிடையாது. பெரிய படம் மீன் வந்து ஒரு விஜயோ அஜித்தோ ரஜினியோ படங்கள் எதுவுமே கிடையாது. சிவகார்த்திகேயன் படம் செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த மதராசியை தான் முக்கியமாக அப்படியே உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முருகதாஸ் கொடுக்குற இன்டர்வியூலாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயம், முருகதாஸ் வந்து ஒரு சோட போகாத டைரக்டருங்க. ஒரு தடவை ரவிகே சந்திரன் அவர்கிட்ட ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், பிரபல ஒளிப்பதிவாளர், கஜினி படத்துக்கு அவர் தான் வந்து ஒளிப்பதிவு. என்னென்னா, ஒரு 2வது நாள் ஷூட்டிங்கு முதல் நாள் ஷூட்டிங்கு கஜினி படம் பாம்பேயில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பொதுவாக அந்த அமீர் கான், ஷாருக் கான், சல்மான் கான் இவங்க நடிக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ செக்யூரிட்டி கெடுபடியாக இருக்கும். யாரும் அனாவசியமாக அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வந்துட முடியாது. இவர் என்ன பண்ணியிருக்காரு, முருகதாஸ் அவர் தங்கியிருந்த ஹோட்டலை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார். இப்போல்லாம் அந்த கூகுள் மேப்லாம் இல்லாத காலகட்டம். தாண்டி போயிட்டு ஒரு வழியாக இடத்த கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டார். வந்தவருக்கு என்ன ஆயிடுச்சு, உள்ளே நுழைஞ்சா உள்ளே விட மாட்டேன்றாங்களாம். அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லேயும் அவருக்கு தெரிஞ்ச அறவரை ஹிந்திலையும் சொல்கிறாரு, நீ டைரக்டரே கிடையாது, யாரை ஏமாத்துறன்னு சொல்லி அவர் அப்படி தூக்கி போட்டுக்கிறாங்க வந்து. ஏன்னா அங்கே நீங்கள் பாம்பேயில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஜெய்ஜாண்டிக்காக பிரம்மாண்டமாக இருப்பாங்க ஆட்கள்லாம். அப்படி இருக்கணும். அப்புறமா ரவிகே சந்திரன் இந்த கிரேன் மேலே உட்காந்துருந்தவர் பார்த்துருக்காரு. பார்த்து பதறி போய் இந்தியில் சார் அங்கேருந்து மைக்கில் கத்திருக்காரு, அவர் தாங்க டைரக்டர் உள்ளே அனுப்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. உள்ளே அனுப்புனா அப்படியே முருகதாஸோட உருவம் தெரியும். அப்படியே வந்து குழந்தை மாதிரி அப்படி பொட்டியாக வந்து உட்காந்துருக்காரு. உட்காந்த பிறகு அந்த ஷாட்லாம் முடித்த உடனே ரொம்ப வருத்தப்பட்டு, சார் என்ன சார் என்னை வந்து வெளியே தள்ளிவிட்டாங்க என்ன அப்படின்னு. உருவம் அப்படி இருந்தால் பரவாயில்லைங்க, அதே சமயத்தில் கொஞ்சம் ஆளுமையாக இருக்கணும், சவுண்டு கொடுக்கணும், எதிர்த்து பேசணும். இப்போ பாருங்கள், என்னையை கூட தான் மதிக்க மாட்டாங்க, குறிப்பாக சவுத் இண்டியன்னா மதிக்க மாட்டாங்க. நான் அப்படி கிரேனில் ஏறி நின்று உட்காந்த உடனே சவுண்டு கொடுப்பேன், அது என்ன அங்கே தூக்கியா, இங்கே இது பண்ணியா, லைட்டை மாற்றியா அப்படின்னு சவுண்டு கொடுத்தா தான் இங்கே வேலைக்கு ஆகணும். அவரே ஒரு தடவை சொல்லி அதில் சொல்லியிருந்தார். ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டாங்களாம் முருகதாஸுக்கும் ரவிகே சந்திரனுக்கும் அந்த பட சமயத்தில். இவரை உள்ளே விட மாட்டேன்ட்டுக்கிறாங்க முருகதாஸை. அப்புறம் ஃபோன் பண்ணி அவர் வெளியே வந்து, ஏங்க இந்த ரூமில் தாங்க இந்த ஹோட்டல் தாங்க இருக்காருன்னு கூட்டின்னு வந்த பிறகு அப்போ ரவிகே சந்திரன் ஒரு ஐடியா சொன்னார். உங்கள் அசிஸ்டண்ட் ஒரு 2 பேரை வச்சுக்கிட்டு சும்மா அந்த அண்ணன் வரார் வழிவிடுன்னு இது பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி வந்து பந்தா பண்ணியா. அந்த பந்தா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு. இந்த பந்தாவெல்லாம் தாண்டி ஒரு ஹிட்டு டைரக்டர் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. முருகதாஸ் ஒரு மாபெரும் ஹிட்டு டைரக்டர். அதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, 7ஆம் அறிவு கதையை வந்து முதல்ல விஜய் கிட்ட தான் முருகதாஸ் போய் சொன்னார். சொல்லி முடிச்ச பிறகு அவர் ஒரு சீன் சொன்ன உடனே விஜய் குபீர்னு சிரிச்சிட்டாருன்னா யாருக்குறைய அவர் கிண்டல் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்கிறார் வந்து. அது என்னன்னா, சார் நீங்களும் ஹீரோயினும் அடையார் பிரிட்ஜு மேலே ஒரு யானை மேலே வந்து உட்காந்துட்டு வரீங்க அப்படின்னு சிஜி பண்ண போகிறீங்களான்னு கேட்டிருக்காரு. இல்லை சார், நிஜமாகவே ஒரு யானையை ரெடி பண்ணி அடையார் பிரிட்ஜில் அப்படியே நீங்களும் கதாநாயகியும் உட்காந்துட்டு வரீங்கன்னு புகிர்னு சிரிச்சு இதுவாகி, என்ன அடையார் பிரிட்ஜு யானை அப்படின்னு ஒரு மாதிரி இதுவாகிட்டு இருக்கிறாரு. இவருக்கு ஒரு மாதிரி நெருடல் ஆகிட்டு இருக்குது முருகதாஸுக்கு. சரின்னு வந்துட்டார். அந்த ப்ராஜெக்ட் அப்புறம் விஜய் பண்ணல, சூர்யா கிட்ட போன பிறகு சூர்யாவை அதே போல் ஒரு காட்சியில் சூர்யா உட்காந்துட்டு பின்னாடி சுருதிஹாசன் அந்த யானை மேலே உட்காந்து அதே அடையார் பிரிட்ஜில் எடுத்து இமீடியட்டாக அந்த ஸ்டில்லை வந்து விஜய்க்கு அமைச்சு வச்சாராம். விஜய்க்கு அமைச்சு வச்சோடனே
இவர் என்ன விஜய் வெறுப்பேற்றணும்னு நினச்சி அமிச்சாரா, இல்லை இது வந்து விஜய் நம்மளை அப்படி கிண்டல் பண்ணாரே பாருங்க அந்த சீனை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அமிச்சாரான்னு தெரியல. விஜய் அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா துப்பாக்கி படம் உருவானதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு. உடனே முருகதாஸை கூப்பிட்டு ஓகே அது எதுவும் மனசில் நினச்சிக்காதுன்னு சொல்லி தான் துப்பாக்கி படம், ஏதாச்சும் துப்பாக்கி எவ்வளோ பெரிய இட்டுன்னு தெரியும். அது இப்படி ஒரு தீனாவில் ஆரம்பித்து அப்படியே வரிசையாக இட்டு கொடுத்த ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு தர்பார்னு ஒரு படத்தை எடுத்தார். அந்த படம் தான் முருகதாஸ் அப்படியே இமயமலை உச்சிலேருந்து தர 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 தரன்னு கீழே இறக்கி விட்ட படம். என்ன ஒரு சூப்பர் ஸ்டார் அவருடைய கால் ஷீட்டுக்கு இப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க, அவரை வச்சு இப்படி காமெடி படம் பண்ணி வச்சுருக்கீங்களா ரேஞ்சில் வந்து கேள்வி கேட்டாங்க. அதுக்கு முருகதாஸ் வழக்கம் போல் ஒரு பதில் ஒன்று சொல்லியிருந்தார். 10 டைரக்ட்லாம் ஏதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, லியோ ஏங்க செகண்ட் ஹாஃப் சரியாக போல அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேட்டபோது, எங்களுக்கு ரிலீஸ் டேட்டை வந்து இதுக்கு முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க, என்னால் அந்த ப்ரெஷர் தாங்க முடியல. இதெல்லாம் டைரக்டர் ஒரு சாக்கே சொல்லக்கூடாதுங்க. பொதுவாக வந்து நீங்கள் தான் கேப்டன், நீங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு தாங்க முடியல, சஞ்சய் தத் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம், அதனால் நான் குழம்பி போயிட்டேன், அதனால தான் செகண்ட் ஹாஃப் என்னால் நெருக்கடியில் எடுக்க முடியாதாயிடுச்சு அப்படின்னாரு. அதே தான் தர்பார் ஏங்க தோல்வி படமாக அமைஞ்சதுன்னு முருகதாஸ் கிட்ட கேட்டபோது, அப்போ தான் ரஜினி சார் வந்து அரசியலுக்குள்ளே வரா மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த நேரத்தில் வந்து சீக்கிரமாக படத்தை முடிங்கன்னு என்னை வந்து பெரிய அழுத்தம் கொடுத்தாங்க. ஏன்னா ரஜினி சார் வந்து இந்த படம் முடித்தவொடனே அவர் வந்து தன்னுடைய அரசியல் அறிவிப்பை வந்து தொடங்குறாரு, அவர் தேர்தல் களத்துக்குள்ளே போக போகிறாரு, முக்கியமான அறிவிப்புலாம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு அந்த அழுத்தம் என்னால் தாங்க முடியலன்னு ஒரு தேர்ந்த டைரக்டர் இதை சொல்லவே கூடாது. சரி அதை விடுங்க. இப்போ மதராசி படம் என்ன இருக்குன்னா, இது ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்குது. முருகதாஸ் தான் வழக்கம் போல் எல்லா சேனல்லையும் போய் அப்படியே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி அந்த அளவுக்கு ரைட்டு ஓகே. இப்போ லோகேஷ் கனகராஜ் கூலி படத்துக்காக ஒரு பேட்டி கொடுத்து இப்போ வரைக்கும் பெரிய விமர்சனமாச்சு. என்ன தெரியுங்களா, ஒன்று ஒரு படத்தை பற்றி போனால் அந்த படம் ப்ரொமோஷன் சம்மந்தமாக அதை படத்தை பற்றி தான் பேசணும் வந்து. ஆனால் அதை விட்டுட்டு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், லோகேஷோட இது தான் வந்து கூலியை பேசுனது ஒரு 5 நிமிஷம் தான். அவர் லியோவை பற்றியும் மாஸ்டரை பற்றியும் கைதியை பற்றியும் மாநகரத்தை பற்றியும், அதுவும் லியோ மாஸ்டரை பற்றி தான் வந்து நிறைய பேசி 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 அது பார்த்திங்கன்னா எதிர்வினை ஆகிப்போச்சு. இப்போ முருகதாஸ் என்னென்னா, மதராசியை விட்டுட்டு தீனாவை அப்படி பண்ணேன், அப்புறமா வந்து துப்பாக்கி எப்படி பண்ணேன், அதை இப்படி பண்ணேன், 7ஆம் அறிவை இதை இப்படி பண்ணேன், இதெல்லாம் விட்டுங்க. மதராசி தானே முக்கியமான படம். இந்த முக்கியமான படத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் எவ்வளோ சொல்லலாம், நேரடியாக நீங்கள் கதையை சொல்ல வேண்டாம். ஆக்சுவலாக என்ன இந்த கதை அப்படின்னா, மதராசி அப்படின்னு டைட்டில் வச்சோன்னே இந்த மதராசப்பட்டினம் மாதிரி இந்த மெட்ராஸ் சம்மந்தமான அல்லது இங்கிலீஷ்காரங்க உள்ளே வந்த ஒரு விஷயத்தை வச்சு இவர் வந்து ஒரு படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னா, இல்லை இது கிடையாது அப்படின்ட்டாரு. அப்போ வந்து நம்ம வடக்கன்ஸ் என்ன சொல்லுவாங்க, பெரும்பாலும் வந்து மதராசி நம்ம எங்கேருந்து சென்னையிலேருந்து இல்லது எங்கேருந்து போனாலும் சவுத் இந்தியாவில் போனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் மதராசி இன்றைக்கும் மதராசி தான். நான் கூட இடையில லக்னோ போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா மதராசி அப்படின்றாங்க வந்து அந்தளவுக்கு ஆச்சு. அப்போது வடக்கர்கள் சம்மந்தமாக இங்கே வந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்கீங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க, இது ஒரு துப்பாக்கி மாதிரியான படம், இது ஒரு துப்பாக்கி 2 மாதிரி அப்படின்னு அங்கே ஒரு பஞ்சை வச்சுட்டார். இது என்ன ஆகிப்போச்சுன்னா, சிவகார்த்திகேயனுக்கு ஏற்கனவே துப்பாக்கி கையில் கொடுத்துட்டாரு விஜய். அதுலேருந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அடுத்த விஜய் நீங்கள் தானா, அடுத்த விஜய் அடுத்த நீங்கள் பிடிச்சிருவீங்களா, விஜய் ஒட்டுமொத்தமாக வந்து சினிமா விட்டு இன்னும் போகலை, இன்னும் ஜனநாயகன்னு ஒரு படமாக இருக்குது அப்படின்னு அவரை போட்டு துவைச்சிட்டு இருக்கும்பொழுது, விஜய் என்ன வச்சு நடிச்சு கொடுத்தாருன்னா, குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஹீரோன்னு ஒரு இது இல்லையா, அதில் வந்து சரி ரஜினிகாந்த் இருக்கார், இப்போ நாம் இருக்கோம், அதுக்கடுத்து சிவகார்த்திகேயன் இருக்கார் அப்படின்பொழுது நம்ம அரசியல் கொள்வரும் அந்த துப்பாக்கியை கையில் பிடிங்க சிவா அப்படின்னு சொன்னது தான் அவ்வளோ பெரிய விஷயமா அது மாறிச்சு வந்து. இதுதான் அதை போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தாண்டி இவர் என்ன சொல்லிட்டாரு முருகதாஸ், இது துப்பாக்கி 2 அப்படின்ட்டாரு. முன்னொரு விமர்சனமும் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. என்னென்னா, இந்த கூலி படத்தை பார்த்துட்டு ஆளுக்கு ஒவ்வொரு கருத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஆளுக்கு ஒவ்வொரு விஷயத்தை பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரு இது சொன்னாங்க, எதிர்வினையாக இருந்து பார்த்துட்டவங்களாம் பாராட்டினாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் பார்த்துட்டு இது சம்மந்தமாக எதுவுமே சொல்லலை அப்படின்னு ரஜினி ரசிகர்கள்லாம் பயங்கர கொந்தளிப்பாயிட்டாங்க. என்னென்னா, அப்புறம் கூலியை பற்றி ஏதாவது சொன்னால் நம்ம விஜய் ரசிகர்கள் வந்து கோபத்துக்கு ஆளாகுமோ, ஏற்கனவே துப்பாக்கியை கையில் கொடுத்துட்டாங்க, ஏன்னா வந்து அடுத்த விஜய் நான் தான் அப்படின்ற அளவுக்கு அவர் மாறிட்டார். அது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, இவர் ரஜினியோடைய மிக தீவிர ரசிகர் சிவகார்த்திகேயன். கல்லூரி காலத்தில் ரஜினியோடைய வாய்ஸை தான் நான் மிமிக்ரி பண்ணி அதுலேருந்து வந்தவன் நான் அப்படின்னு தொடர்ச்சி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதனால் இந்த கூலி படத்தை பாராட்டினோம்னா அவங்களுடைய ஏதோ சம்பாரிச்சிக்க வேண்டிய சூழ்நிலை வருமோ அப்படின்ற ஒரு பயமும் வந்துருச்சு அவருக்கு வந்து. அதனால் விஜய் ரசிகர்களா ரஜினி ரசிகர்களான்ல ரொம்ப சேஃப்டியாக சிவகார்த்திகேயன் என்ன பண்ணிட்டார், கூலியை பற்றியும் ஒன்றும் பேசலை, விஜய் அரசியலை பற்றியும் பேசலை, ரொம்ப லாவகமாக போய் அவர் வந்து அப்படியே ஒதுக்கிட்டார். அவருடைய கவனம் பூரா மதராசி தான். ஆனால் இந்த மதராசி படத்துக்கு சிவகார்த்திகேயன் அந்தளவுக்கு பெரிய ப்ரொமோஷன் எதுவும் பண்ணதா ஒன்றும் தெரியல வந்து. இந்த சலம்பலா அப்படின்ற ஒரே ஒரு சாங் மட்டும் விட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச் வேறு நடக்கும் போது
இது ஒரு பக்கம் வந்து அப்படியே கணத்தில் போட்டு கல் மாதிரியே இருக்குது வந்து. இதில் எந்தவித ஆர்வமும் வந்து சிவகார்த்திகேயன் காட்டலையே என்னங்கன்னு. உண்மையிலே இந்த படம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு பிடிச்சிருக்கா, அல்லது படத்தை போட்டு பார்த்த பிறகு அவருக்கு ஏதாவது அதிருப்தி இருக்கான்னு தெரியல வந்து. இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போ இதே முருகதாஸ் கொடுத்த ஒரு பேட்டி தான், வட இந்தியா முழுக்க சல்மான் கான் ரசிகர்கள் அத்தனை பேரும் வந்து மகாராஷ்டிரா எல்லையில் அப்படி நின்றுட்டு முருகதாஸ் எங்களை தாண்டி போயிடுவாரா ரேஞ்சில் அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, இந்த சிக்கந்தர்னு ஒரு படம் வந்தது பாருங்கள், பெரிய அளவில் எதிர்பார்த்த படம். நாம் கூட நினச்சோம் பாலிவுட்டில் போய் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துட்டு முருகதாஸ் வந்து மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறார் சிக்கந்தர் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த படம் வந்து அற்ற ஃப்ளாப் ஆகிடுச்சு. இப்போ அந்த பேட்டிகள்லாம் சொன்னார், இந்த ஃப்ளாப்புக்கு வந்து நான் காரணம் கிடையாது, சல்மான் கான் தான் அப்படின்னு நேரடியாக சொல்லனாலும் நான் ஃப்ளாப் கிடையாதுங்க, அதில் வந்து வேறு யாரோ உள்ளே பூந்துட்டாங்க அப்படின்னு ரேஞ்சில் சொன்னோடனே, எங்கால நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்ல தேவையில்ல. நார்த் இந்தியாவில் அதுவும் பாம்பேயில் நீங்கள் சவுத்துலேருந்து யாராவது டெக்னீஷியன் போட்டால் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே விடவே மாட்டாங்க. இவரே இந்த பேட்டி கொடுத்தவொடனே அங்கே இருக்கிற கபூர், கான், குமார் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இதுக்கப்புறம் ஊர் எல்லையை நீ தொட்டுப்பார் பார்க்கலாம் அப்படின்னு ரேஞ்சில் இதுவாகிட்டாங்க. இப்படி நாலா பக்கமும் கொடுத்த அழுத்தம்னு ஒரு பக்கம் இருக்குங்களா, அந்த அழுத்தம் முருகதாஸுக்கு பெரிய ப்ரெஷர் ஆகி போயிருக்குது. இந்த ப்ரெஷரில் அந்த வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் மதராசிக்கு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதே சமயத்தில் அடிப்படையில் முருகதாஸ் ஒரு தேர்ந்த கதாசிரியர். அந்த கதாசிரியருக்கான பயிற்சி எங்கே தெரியுங்களா எடுத்துக்கிட்டார். அவர் வந்து கலைமணின்னு ஒரு ரைட்டர் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியணும், விஜயகாந்தோடைய வெற்றிக்கு கலைமணி மிக முக்கியமான ஒருத்தருக்கு வந்து. அத்தனை விஜயகாந்தோட வெற்றி படத்துக்கும் அவர் தான் வந்து. எங்கேயும் ஒரு கங்கைன்னு ஒரு படம், அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாட்டு தான் அதை பிரமாதமாக டைரக்ட் பண்ணியிருப்பார் மணிவண்ணன் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், இதை நான் டைரக்ஷனை தாண்டி கலைமணியோடைய கதை தான் அதுக்கு பெரிய விஷயமா இருந்துன்னு. அப்படியேப்பட்ட அந்த கலைமணி கதாசிரியர்கிட்ட இவர் ஒரு பயிற்சி பெற்ற ஒரு நபர். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாட்டாக இருந்தால் கூட முருகதாஸ் திரைக்கதையில் பின்னி அதை எடுத்துருவார். அது சரி, இதெல்லாம் ஓகேங்க. எப்போவுமே ஒரு டைரக்டர் தோல்வி படம் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மீண்டு வர்றது பெரிய கஷ்டமாச்சே அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்தியன் 2, கேம் சேஞ்சர், இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, சங்கருது, மணிரத்னம் இப்படியாப்பட்ட ஒரு வந்து கொடி கட்டி பிறந்த ஒருத்தர் தக் லைஃப்பில் வந்து அதை விட பயங்கரமான விமர்சனம் எதுவுமே இல்லை. இப்போ இந்த 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 வெற்றியெல்லாம் வந்து ஒரு குறுகிய காலம் வரைக்கும் தானே அந்த டைரக்டர்களுக்கு, அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது. ஆனால் அதுதான் உண்மை பழுகுது. இப்போ இருக்கிற இந்த 2K கிட்ஸோடு சேர்ந்து அடாப்ட் ஆகும் இவங்களுக்கு தெரியலையா, அல்லது இவங்க அதே பழைய கத்திலேயே இருந்துகிட்டு இருக்காங்களா, பழைய தீனா கஜினி இந்த கதையை தான் பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா தீனா படம் முதல் படம், அந்த முதல் படத்து சமயத்தில் நான் தான் முருகதாஸை போய் பேட்டி எடுத்தேன். சாரங்கா அப்பார்ட்மெண்ட்டு, கோபாலகிருஷ்ணா ரோடு, அதாவது ரத்னா ஃபைனான்ஸ் பாண்டி பஜார் பேக் சைடு இருந்தது அந்த சினிமா கம்பெனி. இப்போ உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தார். அந்த படம் வெற்றிக்கு அப்புறம் அஜித் அடுத்து ஒரு படம் பண்ணார் வந்து மிரட்டல்னு ஒரு படம். அதில் அஜித் ஏன் தெரியுங்களா கோவமாயிட்டது, ஏன்னா வெற்றி பெற்ற இவருக்கு அஜித் ஏன் இது வரைக்கும் கால் ஷீட் கொடுக்கல. இப்போ கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, அஜித் சார் இப்போ மறுபடியும் கூப்பிட்டாரா நான் படம் பண்ணுவேன் அப்படின்னு. ஏன் கொடுக்கலன்னா, இந்த மிரட்டல் படத்தை அஜித்தை வச்சு எல்லாம் பூஜை கஜெல்லாம் போட்டு ஒரு 5 நாள் ஷூட் பண்ணிட்ட பிறகு ஒரு பெரிய சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு புது ப்ரொடியூசர் வந்தவுடனே அப்படியே எடுத்துன்னு அதை போய் சூர்யாவுக்கு பண்ணிட்டார். அதான் கஜினி. அந்த கோபம் வந்து அஜித்தோடைய மனசில் ஆறவே இல்லை. எப்போவுமே அஜித் வந்து ஒருத்தரை முழுசாக நம்பிட்டா, அவர் அந்த நம்பிக்கைக்கு சரியான ஆளாக இருந்துட்டா அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்வார். தன்னை வந்து ஒருத்தன் சீண்டி பார்த்துட்டான், தனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டான், தன்னை வந்து ஒரு மாதிரி அவமானப்படுத்திட்டானா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் திரும்பி அந்த பக்கம் பார்க்கவே மாட்டார். சரி, ஓகே, மதராசி படம் என்னதான் கதை அப்படின்னா, ஏதோ ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும், ஏதோ மதராசிகள் சம்மந்தப்பட்ட வடக்கனில் சம்மந்தப்பட்ட கதையாக இருக்கும். இல்லைன்னா முருகதாஸ் சொன்ன மாதிரி ஒரு துப்பாக்கி 2 மாதிரி இருந்து விஜயோட இடத்தை சிவகார்த்திகேயன் பிடிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குமா அப்படின்னு வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி தெரிஞ்சிட்டோம். இதுக்கிடையில் படம் சம்மந்தமாக ஒரு ப்ரொமோஷனும் இல்லையாப்பா அப்படின்பொழுது இனிமேல் தான் ஆரம்பிப்பாங்க போலகுது. எந்த ப்ரொமோஷன் எதுவாக இருந்தான்னா, படம் நல்லா இருந்தால் கொண்டாட போகிறார்கள், படம் சரியில்லைன்னா அப்படி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பார்கள். அது வந்து இந்த ரசிக பெருமக்கள் மக்கள் கொடுக்குற அந்த தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி. ஒருவேளை நல்ல படமாகிறது, நல்லாவே ஓடட்டும். வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.